தேங்க்யூ சார். பட்டினம். மேடைகள் இருக்கும் பெரியோர்களே, வார்டு உறுப்பினர் அவர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, 1 முதல் 5 வரை படிப்படியாக மேல் உயர்ந்தது. அடுத்தபடியாக 5லிருந்து 10வது வயது இன்று அடுத்த கட்டது 12வது போகிறதுக்கான வளர்ச்சி பெற வேண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Who have scored their talents. நிகழ்ச்சிகள் தொடங்க உள்ளன. We cordially invite Lion Mr. Rajaraman, MA PhD, Assistant Director, Department of Higher Education, to Garland. Thank you, sir. We ask to share a few points. மாரத வீரர் மலிந்த நன்னாடு, மாமுனிவோர் பலர் வாழ்ந்த நாடு, நாரதற்கான நலந்துகள் நாடு, நல்லவை யாவையும் நாடொரு நாடு, பூர்ண ஞானம் பொழிந்த நன்னாடு, புத்தபிரான் அருள் பொங்கிய நாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடே, பாடுவோம் மக்தே எமக்கில்லை ஈடே என்றார் பாரதி. அந்த பாரதி உயிரோடு இருந்திருந்தால் இன்னொரு வரியையும் சேர்த்து எழுதியிருப்பார், எங்கள் செயின்ட் மேரிஸ் பள்ளி மாணவர்களுக்கு இல்லை ஈடே என்று. அந்த அளவுக்கு இங்கு படிக்கின்ற குழந்தைகள் எல்லாம் படிப்பு மட்டுமல்ல, விளையாட்டு, ஓவியம் என்று பல்வேறு விஷயங்களில் தங்களுடைய திறமைகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று கல்வி என்பது மிகவும் சவாலான ஒரு விஷயமாக ஆகி கொண்டிருக்கிறது. போட்டி, கடுமையான போட்டி அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்று இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளை வருங்காலத்தில் மிகப்பெரிய
ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆக்க வேண்டும், டாக்டர் ஆக்க வேண்டும், பெரிய உயர்ந்த பதவிகளுக்கெல்லாம் அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இது போன்ற நமது பள்ளியில் படிக்க வைத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த குழந்தைகள் வளர்ப்பு என்பது இன்று சவாலாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி எந்த குழந்தை சாப்பிட்னாலும் உடனே என்ன பண்ணுறோம், செல்ஃபோனை கொடுத்து சாப்பிட வைக்கிறோம். நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா உடனே செல்ஃபோனை கொடுத்து அந்த குழந்தைய நம்ம தொந்தரவுலேருந்து நம்மளை ஃப்ரீ ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுறோம். ஆனால் இன்றைக்கி சின்ன வயசுலே குழந்தைகள் கண்ணாடி போடுகின்ற நிலைமை ஏற்படுவதற்கு காரணம் செல்ஃபோன். இந்த செல்ஃபோனிலிருந்து வரக்கூடிய எக்ஸ்ரே கதிர்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் அந்த செல்ஃபோனு. ஆனால் அந்த செல்ஃபோன்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்ரே கதிர்கள் கண்களை வெகுவாக பாதிக்கக்கூடியது. அதனால் குழந்தைகளுக்கு செல்ஃபோன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி நான் சின்ன வயசில் படித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் படித்து எங்கள் அப்பா அம்மா வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களெல்லாம் படிக்க வச்சாங்க. இது வரைக்கும் எங்கள் அப்பா என்னை அடித்ததே கிடையாது, இது வரைக்கும் திட்டினதும் கிடையாது, அடித்ததும் கிடையாது. ஒரு நாள் எப்பயும் ஒரு 10 ரேங்க்குள்ளே வந்துடுவேன். ஒரு நாள் 20ஆம் ரேங்க் போயிட்டேன். உடனே எங்கள் அப்பாட்ட ரேங்க் கார்டு கொடுத்து கையெழுத்து வாங்க சொன்னப்போ எங்கள் அப்பா சொன்னார், நீ போய் வசூல் வாங்கிட்டு வான்னு சொன்னார். எங்கள் அப்பா எண்ணெய் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். நிலக்கடலை எண்ணெயை ஆட்டி கொண்டு போய் கடைகளில் கொடுத்துட்டு சாயந்தரம் போய் வசூல் வாங்கிட்டு வரணும். ஸோ அப்படி வசூல் வாங்குறதுக்காக போகிறப்ப ஒரு கடையில் அண்ணன் அப்பா வசூல் வாங்கிட்டு சொன்னான்னு சொல்லி சீட்டை நீட்டினேன். திருப்பதி சாமி கடன் பேர் அந்த கடை பேர். கொடுத்தோடனே அவர் ஓரமாக நில்லு அப்படின்னாரு. கடன் நம்ம கொடுத்துருக்கோம், அவர் கடன் வாங்கியிருக்காரு, இருந்தாலும் ஓரமாக நில்லு அப்படின்னாரு. நான் போய் நின்றுட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அண்ணன் அப்பா வசூல் வாங்கிட்டு சொன்னார் அப்படின்னு. கழுத ஒரு முறை சொன்னால் அவனுக்கு புரியாது, போய் நில்லு அப்படின்னாரு. அந்த டைம் பார்த்து என் கூட 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிரியா கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்க வந்துச்சு. அந்த டைம் பார்த்து திட்டார். அப்படியே கண்ணில் ரத்த கண்ணீர் வராத குறையாக நின்றுட்டு அடுத்து ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அண்ணன் வசூல் வாங்கிட்டு சொன்னோடனே வா போய் தொலைன்னு ஒரு 50 ரூபா கொடுத்தார். கொடுத்து சீட்டை கொடுத்துட்டார். நேராக வீட்டுக்கு போய் எங்கள் அப்பாட்ட கொண்டு போய் அந்த பணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு, அப்பா நான் படிக்கலாம், என்னை 4 அடி கூட அடிங்க, இந்த திருப்பதி சாமி கடைக்கு மட்டும் என்னை வசூலுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், கண்ணா அப்பா மாதிரி அழுக்கு வேட்டி அழுக்கு கைலியோட எப்போ பார்த்தாலும் எண்ணெய் சிக்கு வாடை அடிக்கும், ஏன்னா அந்த செக்கில் எண்ணெய் ஆட்டி ஆட்டி இந்த மாதிரி அப்பா மாதிரி அழுக்கு வேட்டி அழுக்கு கைலியோட சிக்கு வாடையோட நீ இந்த மாதிரி கடைகளில் போய் பிச்சைக்கார மாதிரி போய் கஷ்டப்படணும்னா படிக்காத. இல்லை நல்லா ட்ரெஸ் பண்ணி ஷூ போட்டுக்கிட்டு கவர்மெண்ட் எம்ப்ளம் போட்ட காரில் போயிட்டு பெல் அடித்தா என்னங்கய்யா வேணும், டீ வேணுமா, என்ன வேணும்னு கேட்குற ஓயே அலுவலக உதவியாளரோடு வருகின்ற அளவுக்கு ஒரு பெரிய பதவிக்கு வரணும்னா ஒழுங்காக படினாரு. அன்னைக்கு படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி டெப்டி கலெக்டர் கேடரில் குரூப் 1 ஆஃபீஸர் ஆகிற வரைக்கும் என் படிப்பை நான் நிறுத்தவே இல்லை. தூக்கம் வந்தால் கூட எங்கள் அப்பா சொன்ன அந்த திருப்பதி சாமி கடை தான் ஞாபகத்துக்கு வருவார். ஐயோ அவர்கிட்ட போய் ஏன் வசூலுக்கு போகிறது அப்படின்னு. இதை எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ள உறவு ஒரு படகுக்கும் தச்சனுக்கும் உள்ள உறவு போல. என்னதான் படகை தச்சன் பார்த்து பார்த்து செதுக்குனாலும் அந்த படகு வெள்ளம் புயல் எல்லாத்தையும் சந்திச்சாதான் அந்த படகு ஸ்ட்ராங் ஆகும். நம்ம குழந்தைகளை நம்ம ஃப்ரீயாக விடணும். அவர்களே எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய தன்னம்பிக்கையை கொடுக்கணும். எங்கள் அப்பா இது வரைக்கும் அடித்ததும் இல்லை திட்டினதும் இல்லைன்னு சொன்னேன். எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணும். எங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் காளி மாரியாத்தா காளியாத்தா இந்த கையில் சூழலாம் வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை முருட்டிக்கிட்டு இருக்கிற சாமி மாதிரி தான் எங்களை பார்த்தா பயமாக இருக்கும். எனக்கும் என் தங்கச்சிக்கெல்லாம் அவ்வளோ டெரராக இருப்பாங்க. எங்கள் அம்மா அடிக்காதனாலே கிடையாது, டெய்லியும் அடி வாங்குவோம். அதுவும் ஒரு நாள் எப்பயும் அந்த 10 ரேங்க்குள்ளே வந்துடுவேன். எங்கள் அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட் சொன்னேன், எங்கள் அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டை கேளுங்க. டீ ஆற்றிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா ஊருக்கு போயிட்டார். ஸோ ரேங்க் கார்டில் கையெழுத்து வாங்கி ஆகணும். இப்போ இருக்கிற மாதிரி பசங்க மாதிரி ஸ்மார்ட்டாக இருந்தால் நானே கையெழுத்து போட்டிருப்பேன். நாங்களாம் 90s கிட்ஸு, அப்போல்லாம் கொஞ்சம் பயப்படுவோம் கையெழுத்து போடுறதுக்கு. அப்போ என்ன ஆச்சு, அம்மா கையெழுத்து வேணும் ரேங்க் கார்டில்ன்னு. எத்தனை ரேங்க்குன்னாங்க டீ ஆற்றிக்கிட்டே. 5ஆம் ரேங்க்குன்னு. ஏற்கனவே எத்தனை ரேங்க்கு அப்படின்னு கேட்டாங்க. 4ஆம் ரேங்க்குன்னு. அப்படியே டீ எடுத்து மூஞ்சிலே ஊற்றுனாங்க. குனிஞ்சிக்கிட்டேன்.
நமக்கு தான் குங்ஃபு கராத்தே இந்த டீ செவுத்துல அடிச்சுது. ஒரு நாள் ஃபுல்லாக முட்டி போட வச்சாங்க. காலை 9 மணிக்கிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வெயிலில் என் அந்த முட்டியே தேய்கின்ற அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க பாட்டியெல்லாம் வராங்க, டே விட்டுடி புள்ள பாவம் கால்லாம் சுடுது அப்படின்றாங்க. யாரும் தலையிடக்கூடாது, அவன் இருக்கட்டும், தப்பு பண்ணால் படிக்கலை அதனால் கஷ்டப்பட்டு தான் ஆகணுன்ட்டாங்க. அப்படியே கால்லாம் அப்படியே புண்ணாயி அந்த முட்டியை தேயிற அளவுக்கு அப்படியே புண்ணாயிடுச்சு. அப்போ என் தங்கச்சிட்ட சொன்னேன், வனிதா நீ பாரு, நாளைக்கு நான் படித்து பெரிய ஆஃபீஸர் ஆவேன், அதில் வீடு கட்டி 2 ரூம் கட்டுவேன், அதில் ஒரு ரூமில் 2 ஏசி வச்சு ஒரு 10 இன்ச்சுக்கு பெரிய பெட்டு வாங்கி நம்ம அப்பாவை படுக்க வைப்பேன். ஏன்னா அவர் திட்டினதும் இல்லை அடித்ததும் இல்லை. இன்னொரு ரூமில் ஃபேன் கூட போட மாட்டேன், ஊரில் இருக்க எல்லா கொசுவையும் பிடிச்சி அதில் போட்டு அம்மாவை தங்க வைப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நம்ப மாட்டீங்க, நான் படித்து ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் ஆகி லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கி முதலில் கார் வாங்கி அதில் ஒரு ரவுண்டு ஏற்றி அழகு பார்த்தது என் மனைவியையோ அப்பாவையோ அல்ல, என் தாயை தான். எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே வந்திருக்க குழந்தைகளுக்கெல்லாம் சிங்கம் புலிலாம் குட்டி போட்டுச்சுன்னா என்ன பண்ணுமா, தடவி கொடுக்குமா. ஆனால் ஒட்டகச்சிவிங்கி என்ன பண்ணுமா, குட்டி ஒட்டகச்சிவிங்கியை தாய் ஒட்டகச்சிவிங்கி ரத்தம் சுட்டுகின்ற அளவுக்கு எட்டி உதைக்குமா. பார்க்குறவங்களாம் பரிதாபமாக இருக்கும், எதுனா தாயா இல்லை பேயா தான் குட்டியை போய் இப்படி உதைக்குதே, அதுவும் ரத்தம் சுட்டுகின்ற அளவுக்கு உதைக்குதுன்னு நினைக்கிறாங்க பார்க்குறவங்களாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மானுடைய கால்கள் சின்னது, சிங்கமோ புலியோ துரத்துகின்ற பொழுது கல்லோ மண்ணோ இடறி கீழே விழுந்தால் மானுடைய கால்கள் சின்னதாக இருக்கிறதுனால அது எந்திரிச்சு ஓடி போயிடும். ஆனால் ஒட்டகச்சிவிங்கியின் கால்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ புலியோ சிங்கமோ துரத்துகின்ற பொழுது ஏதோ ஒரு கல்லோ மண்ணோ இடறி கீழே விழுந்தால் அடுத்த செகண்ட் அது எந்திரிச்சாதான் அதற்கு வாழ்க்கை உயிர் இருக்கும். ஸோ அந்த பயிற்சியை கொடுப்பதற்காகத்தான் தாய் ஒட்டகச்சிவிங்கி குட்டி ஒட்டகச்சிவிங்கியை ரத்தம் சொட்டுகின்ற அளவுக்கு எட்டி உதைக்குது. அந்த மாதிரி தான் நம்ம அம்மா அப்பா நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் நம்மளை அடிக்கிறது திட்டுறது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் கஷ்டப்பட்டோம். நம்ம பிள்ளையாவது நல்லா இருக்காதா, நம்ம பிள்ளையாவது நாளைக்கு வளர்ந்து பெரிய ஆளாக வந்துட மாட்டான்ற ஒரு ஏக்கம்தான் எல்லா பெற்றோர்களும் தன் குழந்தையின் மீது கடுமையாக நடந்துக்கக்கூடிய காரணம். இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் யோசிச்சு பாருங்க, உங்களை அடித்து துன்புறதுக்காகவா அவங்க 10 மாதம் கஷ்டப்பட்டு கொசு கடிக்காமல் ஈ கடிக்காமல் தூக்கம் இல்லாமல் உங்களை எல்லாம் வளர்க்கிறார்கள்? கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணுன்ற அந்த உயர்ந்த எண்ணத்தில் தான் அவர்கள் உங்களிடம் சற்று கடுமையாக நடந்து கொள்கிறார்கள். இப்படி தான் ஒரு பையன் என்ன பண்ணாரோ, அவங்க அப்பா அடிச்சுட்டே இருந்தாராம், மார்க் எடுக்கலாம் அடிப்பாராம் திட்டுவாராம். அவங்க அப்பா எப்பப்பெல்லாம் அடிக்கிறாரோ நேராக பாத்ரூமில் போய் கதவை லாக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வெளியே வரும்போது சிரிச்சுக்கிட்டே வருவானாம். இது ரொம்ப நாளாக அவங்க அப்பா பார்த்துருக்காரு. இவன் என்னடா பண்ணுறான், அடித்தா போகிறான் சிரிச்சுட்டே வரான்ட்டு ஒரு சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்டு போனாராம். சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்டு போனோடனே அவர் உட்கார வச்சு என்னடா கண்ணா விஷயம்னு கேட்டாராம். சார், இந்தியா ஃபுட்பாலில் வேர்ல்டு கப்புக்கு போனதே இல்லை, ஃபிஃபா வேர்ல்டு கப். நான் இந்தியா கேப்டன் ஆகி ஃபுட்பாலில் இந்தியாவை விளையாட வைக்கணுன்றது என் ஆசை சார். நான் பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசை. ஆனால் எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் என்னை படின்னு என்னை திட்டுறாரு, மார்க் வரலாம் அடிக்கிறாரு, திட்டுறாரு. அதனால் எப்போலாம் எங்கள் அப்பா என்னை அடிக்கிறாரோ நான் நேராக பாத்ரூம் போவேன் சார், கதவை லாக் பண்ணிவிட்டு நேராக அந்த டாய்லெட்டு அந்த உட்கார இது இருக்கு இல்லையா வெஸ்டர்ன் அந்த டாய்லெட்டோடைய சிட்டப், அதை நல்லா ப்ரஷ்ஷு போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா தேய்ப்பேன் சார். கோவம் எங்கள் அப்பா மேலே இருக்க கோவத்தில் நல்லா அழுத்தி அந்த ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி கழுவுவேன் சார். அவர் சைக்காட்டிஸ்ட் எந்திரிச்சிட்டாராம். எந்திரிச்சு, ராஜா யாரா நீ, கோவம் வந்தால் ரிமோட்டை உடைக்கிற பிள்ளையவும் ஷோகேஸில் இருக்க பொம்மையை உடைக்கிற பிள்ளையவும் இந்த மாதிரி பிள்ளைய தான் பார்த்துருக்கோம், கோவத்தை கூட எவ்வளோ ஆக்கப்பூர்வமாக போய் பாத்ரூம் கிளீன் பண்ணுற பிள்ளை இப்போ தாண்டா பார்க்குறேன்ட்டு கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்தாராம். அப்புறம் உடனே ஒரு டவுட் வந்துச்சான், சரிடா கண்ணா அப்படிலாம் பண்ணால் உனக்கு எப்படி கோவம் போகுது அப்படின்னு கேட்டாராம். நான் க்ளீன் பண்ணுறது எங்கள் அப்பாவுடைய டூத் ப்ரஷ்ன்னு நானா. அதுலேருந்து அவங்க அப்பா பண்ணு விளக்கிறதே விட்டுட்டாரு. ஸோ அந்த குழந்தைகளுடனான உறவு இன்னைக்கு அம்பானியும் எடுத்துக்கலாம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ தான் அம்பானி தன்னுடைய குழந்தைக்கு 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணார். ரொம்ப கிராண்டாக இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. பல ஆயிரம் கோடி, கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் செலவில் தனி விமானத்திலலாம் விருந்தினர்களை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அவர் சொன்ன விஷயம் நல்லா கவனிக்கணும்.
அனில் அம்பானி இப்போ இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. முகேஷ் அம்பானி தான் உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரராக மாறி மாறி வந்துட்டு இருப்பார். அந்த அனில் அம்பானி பார்த்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியாமல் போச்சு. என்ன காரணம் என்று ஆராய்ந்தீர்களே ஆனால் அப்போ அனில் அம்பானிகிட்ட முகேஷ் அம்பானிகிட்ட கேட்டாங்க, ஏங்க நீங்கள் மட்டும் உலகின் நம்பர் 1 பணக்காரராக இருக்கீங்க, உங்கள் தம்பி அனில் அம்பானி வந்து இருக்கிற இடமே தெரில, அவருடைய பணம்லாம் இல்லாமல் போயிடுச்சு, என்ன காரணம்னு கேட்டாங்களாம். அப்போ முகேஷ் அம்பானி சொன்னாராம், நான் வீட்டின் மூத்த மகன் என்பதால் என் தாய் தந்தை என்னை அடித்து உதைத்து வளர்த்தார்கள். அனில் அம்பானி கடைக்குட்டி என்பதால் அவனுக்கு செல்லம் கொடுத்து அவனை கெடுத்து விட்டார்கள் அப்படின்னாராம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைய பண்படுத்தி செம்மைப்படுத்தி அடி உதையோடு வளர்க்குறப்போ அந்த குழந்தை உலகின் முதல் பணக்காரனாக வளருது. ஆனால் செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தை எல்லா சொத்துக்களையுமே இழந்து இப்படி போயிடுச்சு. அப்போ குழந்தை வளர்ப்பு என்பது இரண்டும் கலந்துருக்கணும். எதுக்கு வந்து இப்போ என் தாய் தந்தையை பற்றி உண்மையை தகவல் தான் சொன்னேன். எங்கள் அம்மாவும் வந்திருக்காங்க, எங்கள் அப்பாவும் வந்திருக்காங்க, 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் விழாவுக்கு. அவங்கள கேட்டால் கூட தெரியும். இது எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால் 2 பேரும், ஒன்று தாய் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தந்தை அணைக்க வேண்டும், தாய் அணைப்பவராக இருந்தால் தந்தை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். 2 பேரும் குழந்தையை ஊட்டி வளர்க்கிறேன் என்று வளர்த்தீர்களே ஆனால் அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா அனில் அம்பானி மாதிரி போயிடும். என் பையன் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நான் செல்லமாக இருப்பேன், என் ஒய்ஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாள், ஃபுல்லாக ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போகிறப்ப என்னை கூப்பிடுவான், பா நீங்கள் வாங்கப்பா அப்படின்னுவான். ஏன்டா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, எப்போ பார்த்தாலும் அந்த பக்கத்தில் இந்த பிரியான்னு ஒரு பொண்ணு தான் உட்கார வைக்கிறாங்க, அது எப்போ பார்த்தாலும் வந்து கிளாஸ் நடத்துகிறப்ப நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஆன்சர் பண்ணிடுதுப்பா, எல்லா கிளாப்ஸையும் அது வாங்கிடுது. இந்த அரியனாச்சின்னு ஒரு பொண்ணு இருக்குது, அது எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணாது. நீங்கள் வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பொண்ணை என் பக்கத்தில் உட்கார வச்சிங்கன்னா நான் நல்ல பேர் வாங்கிறப்போ அப்படின்னா. சரிடா அப்படின்ன. எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால் அந்த குழந்தைகள் நண்பர்கள் போல பாவிக்க வேண்டும். அவர்கள் அதுக்காக அவங்க என்ன கேட்டாலும், அதே மாதிரி எங்கேயாவது ஒரு கோயிலுக்கோ எங்கேயாவது போனால் அடம்பிடிப்பான், எனக்கு வந்து இந்த பொம்மை வாங்கி கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே மனைவி ஒன்று சொல்லுவா, ஆருத்ரன் உனக்கு இந்த பொம்மை உனக்கு நான் வாங்கித்தரேன், எப்போ வாங்கித்தரேன்னா அடுத்து வரக்கூடிய மிட்டம் எக்ஸாமில் நீ ஹிந்தியில் A கிரேடு வாங்கணும். ஏன்னா ஹிந்தி வந்து அவனுக்கு பிடிக்காது, அவ்வளோவா படிக்க மாட்டான். ஹிந்தியில் நீ A கிரேடு வாங்கினீங்கன்னா உனக்கு அந்த பொம்மை 1ல் 2 வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ப மாட்டீங்க, அடுத்த கிரேட் எக்ஸாமில் மற்ற சப்ஜெக்டில் மார்க் இருக்கோ இல்லையோ ஹிந்தியில் A கிரேடு வந்துடும். ஸோ கூட்டிகிட்டு போய் 2 பொம்மை வாங்கி கொடுத்துரும். ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், குழந்தைகளை அப்போ ஊக்குவிக்க வேண்டும். அதற்காக அவர்களுக்கு கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு இங்கே வந்திருக்க குழந்தைகளோட பெற்றோர்லாம் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய குழந்தைகளின் பெற்றோர்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் உங்கள் குழந்தைகளை IAS ஆக்க வேண்டும், IPS ஆக்க வேண்டும் ஆசை இருக்கிறதோ, தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம் உங்கள் குழந்தைகளை நியூஸ் பார்க்குற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு TNPSCலேருந்து UPSCலேருந்து IAS எக்ஸாம்லேருந்து எல்லாமே நடப்பு நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு அந்த நியூஸில் இருந்து தான் கேள்விகள் கேட்கிறார்கள். அப்போ இப்போயிலிருந்தே அந்த குழந்தைகளை செய்தி பார்க்கின்ற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தை IAS ஆவது உறுதி. கடந்த ஆண்டு IAS எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி IAS எக்ஸாம் கஷ்டமான எக்ஸாமே கிடையாது. கடந்த IAS எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை நான் இங்கே சொல்லி அதோட என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நீங்களே புரிஞ்சுக்கலாம் IAS எக்ஸாம் எவ்வளோ ஈஸின்னு. ஒரு ஊரில் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் யாராவது இதுக்கு ஆன்சர் பண்ணால் ஒரு சிறப்பு பரிசு தாளாளர் அவர்கள் மூலியமாக வழங்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நல்லா கவனிங்க. ஒரு ஊரில் ஊராட்சி சின்ன கிராமத்தில் கொரோனா, அந்த கொரோனாக்கு 3 பேர் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஒரு கொரோனா ஊசி தான் இருக்குது. அந்த 3 பேர் யாருன்னா, அந்த ஊராட்சி மன்ற தலைவர், ரொம்ப வசதியானவர், ஜமீன்தார், பணக்காரர், அந்த ஊர்லேயே பணக்காரர், ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருக்கார், அவருக்கு கொரோனா. அடுத்து தாயை இழந்த 2 பெண் குழந்தைகளுக்கா ஊராக போய் தெருவா போய் ஐஸ் விற்கிற அப்பாவுக்கு கொரோனா. 2 பெண் குழந்தைகளுடைய தந்தை, அவருக்கு கொரோனா. 3வது 88 வயசு பாட்டி, அவருக்கு கொரோனா.
நீங்கள் அந்த மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியர். ஒரு கொரோனா ஊசியை யாருக்கு செலுத்துவீர்கள்? எந்த குழந்தைக்கு ஆன்சர் தெரியும்? இங்கே ஸ்டேஜுக்கு வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் இங்கே வாங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க ஸ்டேஜுக்கு வாங்க சீக்கிரம். யாருக்கு ஆன்சர் தெரியும்? சீக்கிரம் சீக்கிரம், கம் ஃபாஸ்ட். உலகம் எப்பயும் முதலாவதாக வந்தவனை மட்டும்தான் உலகம் ஞாபகத்தில் வச்சுக்கும். செகண்டுக்கு கூட வேல்யூ கிடையாது. நிலவில் முதல் காலடி வைத்தவர் யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங். ரெண்டாவது வச்சவர் யாருன்னு கேட்குறோமா? கிடையாது. அதனால எப்பயுமே முதல்ல ஓடி வரணும். எந்த ஒரு இதனாலும் வாய்ப்புகளுக்கு முதல்ல யார் வரா? 2-3 பேர் வந்தாங்களே குழந்தைகள், வாங்க. வெரி குட், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். வருங்கால மாவட்ட ஆட்சியர் கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. வாங்க வாங்க. வேற மைக், ஹேண்ட் மைக் இருக்குங்களா? சீக்கிரம் சீக்கிரம் அந்த மைக் வாங்கிங்க. உங்க பேர் என்னம்மா? வர்ஷா தேவி. வர்ஷா தேவி. என்ன படிக்கிறீங்க? 11th ஸ்டாண்டர்ட். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. வெரி குட், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஆன்சர் அப்புறமா கேட்டுக்கலாம், நல்லா கை தட்டுங்க. உங்க பேர் என்னம்மா? உங்க பேர்? மோஷிகா. என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். 5th ஸ்டாண்டர்ட், நல்லா கை தட்டுங்க. உங்க பேர்? எபின் அபினேஷ். எபின் அபினேஷ். என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். 5th ஸ்டாண்டர்ட். 2 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க, ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5th ஸ்டாண்டர்ட் கேட்டுட்டு அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் வருவோம், ஓகேவா? நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து 2 பேரும் முன்னாடி வாங்க. நீங்கள் யாருக்கு அந்த ஊசியை போடுவீங்க சொல்லுங்க. ஐஸ் வைக்கிறவங்களுக்கு. நல்லா கை தட்டுங்க. ஏன் ஐஸ் வைக்கிறவங்களுக்கு போடணும்? ஏன்னா அவங்களுக்கு 2 பெண் குழந்தை இருக்கு, அவங்க பாவம்ல. 2 பெண் குழந்தை இருக்கு. நல்லா கை தட்டலாம். சரி, 2 பெண் குழந்தைகளுக்கும் போடலாம். இப்போ இந்த பாட்டிக்கு போட வேணாமா? நீங்க சொல்லுங்க. பாட்டி சீக்கிரமா போயிடுவாங்க. பாட்டி சீக்கிரமா போயிடுவாங்க. இங்க இருக்க யாராவது இந்த பாப்பாவோட பாட்டி யாராவது வந்தா கேர்ஃபுல்லா இருங்க. பாட்டி சீக்கிரம் போயிடுவாங்க, போடலாம். ஸோ 3 பேருக்கும் நல்லா கை தட்டலாம். வெரி குட், வெரி குட். கிளாப். சீட்டில் உட்காருங்க, நான் அப்புறமா கொடுப்பாங்க. ஸோ நல்லா ஒரு கை தட்டலாம் 3 பேருக்கும். அருமையான ஆன்சர். ஸோ இதுதாங்க பாருங்கள், ஐஏஎஸ் எக்ஸாம்ன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான பரீட்சைலாம் கிடையாது. நம்மளாம் நினச்சிக்கிறோம் அது கஷ்டம்னு. எந்த ஒரு விஷயத்தையும் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் சொல்லுவாங்க. கண்ணால் பார்ப்பதும் போய். நானும் அரசு பள்ளியில் தான் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இன்றைக்கி நான் ஐஏஎஸ் எக்ஸாமில் போய் எழுதி தமிழ் இலக்கியத்தில் ஐ காட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன் ஐஏஎஸ் எக்ஸாமில். எஸ்ஏ பேப்பர் என்று சொல்லக்கூடிய கட்டுரை பேப்பரில் தேசிய அளவில் 2nd மார்க் வாங்கினேன். ஸோ என்னாலே முடியுன்றப்ப கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளாலும் நிச்சயமாக முடியும். அதுவும் இது போன்ற ஒரு அருமையான ஒரு பள்ளியில், அதுவும் குழந்தைகள் நலனுக்காக முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பள்ளியில் எல்லாரும் படிக்க வைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுவும் லாரன்ஸ் சார் வந்து எங்களோட வசந்தம் லைன் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கார். எண்ணிலடங்கா சேவைகள், ஏகப்பட்ட சேவைகளை வந்து செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சேவையாளர். ஸோ அவரிடம் உங்கள் குழந்தைகளை எல்லாம் படிக்க வைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் குழந்தைகளும் மிகப்பெரிய சேவையாளராக வருங்காலத்தில் பெரிய ஆட்சியராக வருவார்கள் என்பதில் ஐயமில்லை. அவருக்கும் உங்கள் பலத்த கரகோஷத்தோடு இந்த தருணத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாளைய வரலாறு நமக்காக உருவாகலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. We cordially invite Lion Mr. Rajaraman sir to distribute the prizes for parents. Parent of Harini, Mrs. Ilakiya, parent of Kavin Kumar, Mrs. Shyamala, parent of Sai Nishwant, Mrs. B. Satya, parent of Kulali, Mrs. S. Saranya, parent of Teshali, Mr. Bhaskaran, parent of Medishwaran, Mr. Bharati Raja, parent of Bavadarani, Mrs. Nasreen Begum, parent of Sanas, Mr. Malik, parent of Anas, Mrs. Divya, parent of Steniash,
Mrs. Akila, parent of Sivamani. Mrs. M. Abhinaya, parent of R. Ritika. Mrs. K. Nadia, parent of Anuvantika. Mr. K. Alagesan, parent of Abhinaya. Mr. M. Saravanan, parent of Balaji Parishit. Mrs. Nila Devi, parent of Sivani. Mr. Tilagaraj, parent of Adavan. Mr. M. Prabhu, parent of Sai Sibu. Mrs. A.V. Podumben, parent of Shreya. Mr. R. Raman, parent of Ashika. Mr. J. Ganeshan, parent of Kavya. Mr. P. Selvam, parent of Naren. Mrs. R. Saroja, parent of Jensi. Mrs. S. Vasanti, parent of Janashika. Mr. A. Rajesh, parent of Venkadesh. Mrs. Nisha Devi, parent of Harishankar. Mrs. Ranjida, parent of Magadi Varsha. Mrs. Punita, parent of Haripriya. Mrs. K. Kartika, parent of Girivasan. Mr. Muhammad Asif, parent of Habiba Sirin. Mrs. Kavita, parent of Sivaraman. Congratulations to all the parents for getting the prize. Thank you, Deputy Collector, sir. Thank you once again, Mr. Rajaraman. அவர் சாதாரண மனிதர் இல்லை, மிகச்சிறந்த வெற்றியாளர். அவர் பலவித பன்முகத்தோடு இருந்திருக்கிறார். அவர் நிறைய டீட்டெயில்ஸு கொடுத்துருக்கிறாரு. அதை பற்றி சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் எங்களுடைய லைன்ஸ் இயக்கத்தினுடைய மாபெரும் சேவையாளி, சமூக சீர்திருத்தவாதி, நம்ம குந்தவை நாச்சியாரினுடைய நிதியாளராக இருக்கிறார். அவருடைய பங்களிப்பு அந்த காலேஜுக்கு மட்டுமல்ல, மற்ற எல்லா பள்ளி மாணவர்களுக்குமானது. என்னுடைய பள்ளியின் சார்பாக ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம், பெற்றோர்கள் கொஞ்சம் மன்னிக்கணும். ப்ரைஸஸ் கொஞ்சம் விரைவாக நம்ம பண்ணினாலும் ஒரு சில விஷயத்தில் நம்மளால் அதை இந்த டைமை நம்ம கீப் அப் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதனால் கொஞ்சம் நம்ம சார். கிறிஸ்து இயேசுவில் பேரன்பிற்குரியவர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் எனக்கு இந்த வாய்ப்பளித்த கரஸ்பாண்டண்ட்டும் மேடையில் அமைந்திருக்கிற பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியோடு எனக்கு இருக்கும் இணைப்பு என்னுடைய மனைவி பான்சக்கர் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க இந்த பள்ளிக்கு வரும்பொழுது இந்த பள்ளி மாணவர்களுடைய தரம் அவ்வளோ நன்றாக இருந்த காரணத்தினாலே என்னுடைய தாயாரின் பேரிலே, நிட்டா அவர்கள் பேரிலே அவர் ஒரு பரிசை வழங்க வேண்டும், ஆங்கிலத்திலே ப்ரொஃபிஷியன்சி உள்ளவர்களை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அன்றிலிருந்து நாங்கள் இந்த பள்ளிக்கு தவறாமல் வந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது என்னோட ஸ்டூடெண்ட் டாக்டர் ராஜேந்திரனும் இங்கே இருந்திருந்தார்.
இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் பார்ப்பதற்கு எனக்கு அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் உங்கள் பிள்ளைகளை இந்த பள்ளியில் சேர்த்து உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி இதுக்கு முன்பு பேசின ஐயா அவர்கள் மிக்க தெளிவாக பேசினார்கள். அதில் ஒன்று நான் எடுத்து சொல்லுகிறேன். நான் படிக்கும்போது என்னுடைய அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எங்கள் அப்பா படிக்கிற வரைக்கும் படிக்கட்டும்பாங்க. அதனால் எனக்கு பரீட்சை வர டைம் டேபிளில் டே வச்சுட்டு எங்கள் அப்பாக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தேதியில் நீங்கள் கேம்ப் போட்டு போயிருங்கம்பாங்க. அவங்க கஸ்டம்ஸ் சூப்பரண்டாக இருந்தாங்க, கேம்ப் போட்டு போயிருங்கம்பாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்த காரணத்தினால்தான் என்னுடைய படிப்பு, அதுபோல் நீங்களும் உங்கள் பிள்ளையுடைய படிப்புக்கு அதிகமாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இரண்டாவதாக நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், அந்த காலத்திலே படிப்பு அவர்களுக்கு ஒரு குணத்தை கொடுத்தது. ஸ்டடி கேவ் தம் கேரக்டர். ஆனால் இப்பொழுது வெளி சூழ்நிலைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிற காலத்திலே நீங்கள் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தோடு பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். நல்ல குணசாலிகளாக வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் வளர்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த 10 கற்பனைகளில் 2ஆக சொல்லியிருக்கிறார், நீ கடவுளை நேசி, அதுபோல் உன்னோடு இருக்கிறவர்களை நேசி என்று சொல்லியிருக்கிறார். 2 காரியம்தான். இதை நாம் பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயமாக வளரும். இதை நாம் அனுசரிக்காவிட்டால் படிப்பு மட்டும்தான் வரும், ஆனால் அவருடைய குணங்கள் மாறி போய்விடும். அது ஒரு சமுதாயத்தையே ஒரு தேசத்தையே மாற்றிவிடும். அதனால் இந்த பள்ளி இந்த இடத்துல இருக்கிற அனைவருக்கும் உதவியாக, அவங்க சொன்னது போல் மிஸ்டர் லாரன்ஸ் அவர்களும் அவருடைய துணைவியாரும் தங்களை தியாகத்தோடு இந்த இடத்தில் பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வளர்ந்திருக்கிறது என்றால் அது சிறிய பள்ளியாக இருக்கிறதுலேருந்து நான் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அதுபோல் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும். இங்கு படிக்கிற பிள்ளைகள் நல்ல எதிர்காலத்தோடு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். மிஸ்ஸஸ் சிந்துமதி, மிஸ் ரெபேக்கா, மிஸ் கயல்மிழி, மிஸ்ஸஸ் பவித்ரா, மிஸ்ஸஸ் காயத்ரி, மிஸ்ஸஸ் பவித்ரா,
Mrs. Suganya, Mrs. Shivashakti, Miss Neha, Miss Benita, Miss Surya Prabha, Mrs. Kasturi, Mr. Ramkumar, Mrs. Kumari, Mrs. Vijaya, Mrs. Shanti, Mrs. Janaki, and our school karate master, Mr. Ramkumar sir. of classical dance. Jonna tango, takkitta tango, takka tango, ta tango. Dalgum, dalgum,
திருக்கரம் கூப்பி வரவேற்போம் திருக்கரம் கூப்பி வரவேற்போம் இணைய வழி இணைந்த அனைவரையும் நாம் திருக்கரம் கூப்பி வரவேற்போம் இணைய வழி இணைந்த அனைவரையும் நாம் திருக்கரம் கூப்பி வரவேற்போம் பெருமையுடன் பெருமையுடன் 147 ஆண்டுகள் பயணித்த விக்டோரியா அன்னையின் விழாவிலே பெருமையுடன் 147 ஆண்டுகள் பயணித்த விக்டோரியா அன்னையின் விழாவிலே திருக்கரம் கூப்பி வரவேற்போம் இளைய வழி இணைந்த அனைவரையும் நான் திருக்கரம் கூப்பி வரவேற்போம் உத்தம கனகரத்தின முயற்சியில் உதித்தனயம் தாயே உத்தம கனகரத்தின முயற்சியில் உதித்தனயம் தாயே நித்தமும் கல்வி கலையுடன் விளையாட்டு வளர்த்திடும் எம் தாயே நித்தமும் கல்வி கலையுடன் விளையாட்டு வளர்த்திடும் எம் தாயே உத்தம குணமே உத்தம மனிதனை ஆக்கிடும் என்றாயே உத்தம குணமே உத்தம மனிதனை ஆக்கிடும் என்றாயே நித்தமும் உந்தனை ஏற்றியே போற்றுவோம் வாழிய எம் தாயே நித்தமும் உந்தனை ஏற்றியே போற்றுவோம் வாழிய எம் தாயே விக்டோரிய வாழியவே விக்டோரிய வாழியவே விக்டோரிய வாழியவே Very wonderful perform. We worship forever, we praise Him forever, we lift Him forever, He loves us forever, forever. நேற்றும்
பரிசுத்த பிறந்தரே மகிமை எல்லாம் துறந்து தேவ சித்தம் முடித்தாரே தலை சாய்ந்த இடமின்றி நம் பாடுகள் ஏற்றாரே தம்மை முழுவதும் தந்தாரே நமக்கு சிலுவையில் மரித்தாரே He is the best, நம் தேவன் best தான். He is the best, நம் தேவன் best தான். அவர் கிருபை best தான். அவர் வார்த்தை best தான். அவர் அன்பு best தான். எல்லாமே best தான். கௌஷன், தமிழினியன், இரண்யவர்மன், யஷ்வந்த், சாய்ரத்திக், ஸ்ரீகவினேஷ். Everybody dance now, come and clap your hands now, let us sing along like oh oh. Everybody jump now, DJ pump it up now, all my people shout like oh oh. We're gonna dance the night away and lose control 'cause it's okay. Let's party like you never did before. Oh, come, 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 come. It's gonna be fun, fun. Everybody, throw your hands up in the air. Jump, 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 jump. All my people stomp, stomp. People party everywhere. Everybody dance now, come and clap your hands now. Let us sing along like oh oh. Everybody jump now, DJ pump it up now. All my people shout like oh oh. The DJ makes you feel the beat. You just can't stop to move your feet. We can get the party started, so let's go. Oh, come, 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 come. It's gonna be fun, fun. Everybody, throw your hands up in the air. Jump, 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 jump. All my people stomp, stomp. People party everywhere. Everybody dance now, come and clap your hands now. Let us sing along like oh oh. Everybody jump now, DJ pump it up now. All my people shout like oh oh. We invite to correspondence, sir, and honor Dr. Anjigam Bhupati, madam. Ma'am, please share some thoughts for our students. ஹலோ. நமது பள்ளியினுடைய 38வது ஆண்டு விழாவினுடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய துணை மேயர் மருத்துவர் அஞ்சுகம் பூபதி அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள்.
இந்த பள்ளியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய ஐயா லாரன்ஸ் அவர்கள் இந்த ஆண்டு இந்த விழாவிற்கு துணை மேயர் அவர்களை அழைக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார். நாங்கள் இருவரும் சென்று அம்மையார் அவர்களை அவர் வீட்டில் சென்று அழைத்தோம். மறவாமல் வந்து விடுகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு கிட்டத்தட்ட 5 நிகழ்வு உங்களுக்கு 4:30க்கே தயாராகிவிட்டார். அப்பொழுது நாம் இங்கே ஆயத்தமாக இல்லை. அதனால் நீங்கள் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வாங்க, எங்கள் பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டு நீங்கள் உங்கள் வாழ்த்துக்களை பதிய வைக்கலாம் என்று சொன்னோம். அதேபோல் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு வருகை புரிந்துள்ளார். அனைவர் சார்பாகவும் தஞ்சை மாவட்டத்தினுடைய தனியார் பள்ளிகளுடைய சங்கத்தின் சார்பாகவும் பணிவான வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு அம்மையார் அவர்களை நல்ல மாதிரி எங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்த்துங்கள் என்று கூறி அனைவர் சார்பிலும் வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். இந்த பள்ளி மரியாதைக்குரிய ஐயா லாரன்ஸுடைய துணைவியார்களுடைய மறைந்து ஓராண்டு கூட நிறைவடையவில்லை. அவர்களுடைய கடுமையான உழைப்பின் வெளிப்பாடுகள் தான் இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது என்பதை அவருடைய நினைவுக்காக அம்மையார் அவர்களுக்கு தெரிவித்து இன்று அவருடைய குடும்பமே இங்கே இந்த பள்ளியை நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதையும் நினைவுக்காக நான் சுட்டி காமிக்கிறேன். நன்றி. சென்ட் மேரிஸ் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி உயர் பள்ளியினுடைய 38வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு விடுத்த மாண்புமிகு ஐயா சித்தார்த்தன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்துல இந்த பள்ளியை நிறுவி தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் ஒட்டுமொத்த குடும்பத்தோடு நம் பகுதி மக்கள் நல்ல கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய இப்பள்ளியினுடைய தாளாளர் பெருமதிப்பிற்குரிய லாரன்ஸ் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற புதுப்பட்டினத்தினுடைய மரியாதைக்குரிய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் புதுப்பட்டினத்தினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாலு அவர்களுக்கும் மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்திலே மூத்த மருத்துவராக மனிதநேய மிக்க மருத்துவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா சாம்சன் அவர்களுக்கும் சிறப்புரை வழங்க வந்திருக்கின்ற ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டினுடைய உதவி இயக்குனர் அருமை ஐயா ராஜாராமன் அவர்களுக்கும் தாலுகா காவல் நிலையத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மரியாதைக்குரிய ஐயா கணேசன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே என்னுடன் பங்கேற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரி இளஞ்சியம் உள்ளிட்ட அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய பள்ளி தோழி இப்பகுதியில் மருத்துவ நல மையத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் சங்கமித்ரை அவர்களுக்கும் இப்பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு அமர்ந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய சார்பாக இப்பள்ளியினுடைய தாளாளர் ஐயா லாரன்ஸ் அவர்களுக்கு நான் மனம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இங்கே வந்ததற்கு பிறகுதான் சித்தார்த்தன் ஐயா சொன்னாங்க, தன்னுடைய வாழ்வினையர் துணைவியார் இறந்து ஓராண்டு கூட இன்னும் முடியவில்லை. அவருடைய கடினமான உழைப்பால் இந்த பள்ளி சிறப்பான நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்தார்கள். உண்மையிலே தன்னலம் பாராமல் பிற நலத்திற்காக வாழுகின்ற அவருக்கு நாம் பாராட்டுதல்களை தெரிவிக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு சோக நிகழ்வு நடந்துவிட்டால் அதிலிருந்து மீண்டு நம்முடைய வேலைகளை பார்ப்பதற்கே நமக்கு பல நாட்களும் பல மாதங்களும் ஆகிவிடும். அந்த நேரத்தில் இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவை தொடர்ந்து 38 ஆண்டுகளாக ஒரு பள்ளியை நிர்வகித்து நடப்பதென்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல.
அந்த வகையில் அவருக்கு நான் பாராட்டுதல்களை தெரிவிக்கின்றேன். இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளும் பொழுது சின்ன சின்ன குழந்தைங்க கூட மிக அழகாக தங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்களை ஊக்குவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அந்த குழந்தைகளை இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற செய்த பெற்றோர்களுக்கும் நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்களுக்கு எந்த வகையான சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை இங்கே அமர்ந்திருப்பவர்களில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்களாகவும் இருக்கலாம். இருக்கும் பொழுது வளர்கின்ற குழந்தை பருவத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய மன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்த அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்களாகிய நீங்கள், உங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருந்தாலும் நாளைக்கு நம்முடைய குழந்தைகள் மனதளவில் பாதிக்கப்படாமல் மனதளவில் மகிழ்ச்சியாக இருந்தால் நல்ல அறிவை பெற முடியும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த நாள் முதல் உங்களுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களுடைய குடும்பத்தில் வாழ்பவர்களோடு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கட்டாயம் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை மட்டுமே நீங்கள் நினைத்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள் கூட நாம் பெற்ற பிள்ளைகள் இந்த உயரத்தை அடைய வேண்டும் என்று அதற்காக தியாகம் செய்யலாம், அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கலாம். அதில் கூட ஒரு சுயநலம் இருக்கின்றது. ஆனால் இங்கே உங்கள் குழந்தைகளை வளர்த்தெடுக்கின்ற இந்த ஆசிரியர் பெருமக்கள் பிற்காலத்தில் படித்து இந்த மாணவ செல்வங்கள் ஏதாவது ஒரு துறையில் சிறந்தவர்களாக இருக்கும் பொழுது, இப்ப கூட நான் இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் லாரன்ஸ் சார் சொன்னாங்க, என்னுடைய வகுப்பு தோழி சங்கமித்ரையை பார்த்து என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு பெருமையா சொன்னாங்க. எந்த மாணவனும் மாணவியும் வளர்ந்த காலத்தில் ஒரு நல்ல ஒரு துறையில் பெரிய தலை சிறந்தவராக ஆனதற்கு பிறகு தன்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கோ இல்லை அந்த பள்ளிக்கோ ஏதாவது செய்வாங்களா இல்லை செஞ்சுட்டாங்களான்னு கேட்டா அதையெல்லாம் எதிர்பாராமல் எங்கோ ஒரு இடத்தில் நம்மிடம் பாடம் கற்ற மாணவனோ மாணவியோ தலை சிறந்தவர்களாக உருவாகி இருக்கிறார்கள் என்பதை நினைத்து தன்னலம் பாராத தாயாகவும் தந்தையாகவும் விளங்குபவர்கள் தான் ஆசிரியர் பெருமக்கள். அவர்களுக்கு இந்த குழந்தைகள் கட்டாயம் மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைங்க மரியாதை கொடுக்கணும்னா எப்படி? முதல்ல நாம் ஆசிரியர்கள் மேல் வைத்திருக்கின்ற மரியாதையை உயர்த்தி கொள்ள வேண்டும். எந்த குழந்தைகள்லாம் ஆசிரியர்களாக கண்டிக்கப்படுகிறார்களோ அந்த குழந்தைகள்லாம் கட்டாயம் நல்ல மாணவர்களாக உருவாகுவார்கள். ஆனால் அந்த வாய்ப்பை கொடுக்காமல் பெற்றோர்கள் முன்னாடி போய் ஸ்கூல்ல போய் சண்டை போட போறாங்களா? ஏன் எங்க பிள்ளைய திட்டினீங்க, ஏன் எங்க பிள்ளை நீங்க அழுதுட்டு வந்துச்சு, எதுக்கு எங்க பிள்ளைய நீங்க கண்டிச்சீங்க அப்படின்னு சொல்லி அதிகமான பாசத்தின் காரணமாக ஒரு இரு குழந்தைகளை மட்டும் வைத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இது போன்ற ஒரு நிலையை உருவாக்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜா மைண்ட்ல செட் ஆயிடும். டீச்சருங்கிறவங்க ஆசிரியருங்கிறவங்க நம்முடைய நலனுக்காக இருப்பவர்கள் என்பதை காட்டிலும் அவங்க ஏதாவது பண்ணா நம்ம கண்டிப்பா போய் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள மிரட்டலாம் உருட்டலாங்கிற ஒரு தன்மையை விதைக்கின்ற பெற்றோர்களாக நாம் கட்டாயம் இருக்கக்கூடாது. பெற்றோர்களையும் தாண்டி ஆசிரியர் பெருமக்களை மதிக்க வைக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். மூன்றாவது நபராக விளங்குபவர்கள் நல்ல நண்பர்கள். வளர்கின்ற காலத்தில் உங்களுடைய குழந்தைகள் எந்த விதமான நண்பர்களை, தோழிகளை, தோழர்களை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்களை வைத்து அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பானதாக உருவாக்க முடியும். ஒரு தாயிடம் சொல்ல முடியாததை, ஒரு தந்தையிடம் சொல்ல முடியாததை ஒரு குழந்தை தன்னுடைய நண்பர்களிடத்திலும் தன்னுடைய தோழிகளிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையில் ஒரு நல்ல சூழலை நாம் உருவாக்கி தர வேண்டும். இந்த மூன்றும் சிறப்பாக அமைந்தால் குழந்தை செல்வங்கள் வருங்காலத்தில் இந்த பகுதியில் தலை சிறந்தவர்களாக உருவாக்குவார்கள். இதையெல்லாம் நீங்கள் மனதில் நிறுத்திக் கொண்டு இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒத்துழைப்பை தர வேண்டும். நீங்களும் எங்கள் பிள்ளைங்க இன்னைக்கு 1-2 தான் வச்சிருக்கோங்கிறதுக்காக எந்தவித சிரமமும் அவர்களுக்கு தெரியக்கூடாது என்று வளர்க்காமல் ஒவ்வொரு நிலைகளிலும் உங்களுடைய கஷ்டத்தை இந்த குழந்தைகளுக்கு உணர்த்துபவராக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் எப்படியெல்லாம் சிரமப்பட்டு அந்த இடத்தை அடைந்தீர்கள், இந்த குழந்தைகளுக்கு இந்த கல்வியை கொடுப்பதற்கு நீங்கள் எப்படியெல்லாம் சிரமப்படுகிறீர்கள் என்ற கஷ்டத்தை
நீங்கள் தினம் தினம் அந்த குழந்தைகளுக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த துன்பங்களையும் அந்த துயரங்களையும் அவர்கள் அறிந்து கொண்டே வாழ்ந்து வளர்ந்து வந்தால் வளர்கின்ற காலத்தில் ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் நிகழ்ந்தால் அவர்களை அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை அவர்கள் இளமையிலே பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்திலும் இவ்வளவு பெரும் திரளாக இந்த இடத்திலே கூடியிருந்து தன்னுடைய குழந்தைகளோடு சேர்த்து இந்த பள்ளிக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இப்பகுதியினுடைய அனைத்து மக்களுக்கும் பள்ளியினுடைய இந்த பெற்றோர் பெருமக்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு வரும் காலத்தில் இந்த பள்ளி மென்மேலும் பல்வேறு வளர்ச்சிகளை பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தேங்க்யூ மேம். We invite our guest, Mrs. for the students who are in self-discipline, punctual and responsible students. Good morning, my children. I am the LKG. A for apple, B for ball, C for cat, D for dog, E for elephant, F for frog, G for giraffe, S for house, I for ice, J for jam, K for kangaroo, L for lion, M for mango, N for nest, O for orange, P for parrot, Q for fin, R for rabbit, S for snake, T for teddy bear, U for umbrella, V for van, W for vase, S for xylophone, Y for yo-yo, Z for zebra. Wow, cute, really cute. Nice performance, nice flow. Thank you, Joandro. Myself, Sonis from UKG. My rhyme's name is Little Teapot Rhymes. Little teapot, short and stout. This is my handle, this is my spout. When I get all steamed up, hear me shout. Just lift me, pour me over and pour me out. Baba black sheep, how we want you? Yes sir, yes sir. 3 bag full. 1 for the master, 1 for the dam, and 2 and 1 for the little boy. 3 and 1 for the little boy live on the land. Thank you. Myself, Sonika Gauri from UKG. 1, 2, walk the video. 3, 4, measure and 4, 5, 6, bricks and mix. 7, 8, cook the cake. 9, 10 in the oven.
தேங்க்யூ. நீங்கள் சாங் दिन नाचा जो ट्विटर पे ट्रेंड हो गया, नासिक के ढोल पे धन 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 नाचा तो सबका दी एंड हो गया। मेरे इशारे पे तो दिनों दिन नाचा जो ट्विटर पे ट्रेंड हो गया, नासिक के ढोल पे धन 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 नाचा तो सबका दी एंड हो गया। सारी दुनिया में एक ही फेमस है, मुंबई हो या और दिखा दूं तुझे मेरा वाला डांस, यह मेरा वाला डांस तो नाचू। यह मेरा वाला डांस तो नाचू। Clap, clap, parents. यह मेरा वाला डांस। Clap, 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 parents. Encourage them. Clap, clap. They need your encourage. Clap, clap, clap. एक तेरे खातिर ही दिल ये पोजेसिव है, मैं तेरे पीछे पड़ा, असर तेरा मासूम है। हाँ, एक तेरे खातिर ही दिल ये पोजेसिव है, मैं तेरे पीछे पड़ा, असर तेरा मासूम है। मैंने लाखों को लॉक करके ही तुझको दिया है जान। आ दिखा दे मुझे तेरा वाला डांस, देखूं तो मैं कैसा है ये तेरा वाला डांस तो नाचूं। यह मेरा वाला डांस तो नाचू। यह मेरा वाला डांस। Very, very, very wonderful performance. ਤੁਮਾਂ ਪੈ ਗਈਆਂ ਤੂੰ ਚੰਡੀਗੜ੍ਹ ਤੋਂ ਆਈ ਨਹੀਂ, ਤੈਨੂੰ ਦੇਖ ਕੇ ਹੋ ਕੇ ਮਰਦੇ ਨੇ ਖੜੇ ਚੌਂਕਾਂ ਵਿੱਚ ਸਪਾਹੀ ਨਹੀਂ। ਕੋਟੀ ਤੇ ਕਾਲਾ ਦਿਲ ਕੁੜੀਏ, ਕੋਟੀ ਤੇ ਕਾਲਾ ਦਿਲ ਕੁੜੀਏ, ਜੋ ਦਾਗੇ ਜਨ ਦੇ ਟੁਕੜੇ ਦੇ ਤੈਨੂੰ ਕਾਲਾ ਚਸ਼ਮਾ, ਤੈਨੂੰ ਕਾਲਾ ਚਸ਼ਮਾ, ਤੈਨੂੰ ਕਾਲਾ ਚਸ਼ਮਾ ਜੱਜਦਾ ਏ, ਜੱਜਦਾ ਏ ਕੋਲੇ ਮੁਖੜੇ ਤੇ, ਤੈਨੂੰ ਕਾਲਾ ਚਸ਼ਮਾ ਜੱਜਦਾ ਏ, ਜੱਜਦਾ ਏ ਕੋਲੇ ਮੁਖੜੇ ਤੇ। सड़कों पे चले जब लड़कों के दिलों में तू आग लगा दे बेबी फायर, नकली से न करे तो करे जब देखे हमें झूठी लायर। काला काला चश्मा जचता तेरे मुखड़े पे जैसे काला दिल जचता है तेरे चेहरे पे, अपनी अदाओं से ज्यादा नहीं तो 10-12 लड़के तो मार ही देती होगी तू दिन में। तुझे जैसे 36 फिरते हैं मेरे वर्गी और न होनी वे, वर्गी और न होनी वे, वर्गी और न होनी वे। तू मुंडा बिल्कुल देसी है, मैं कटदी ना तो सोनी वे। मैं fed up हो गई हूं मुंडिया सुन सुन के तेरे दुखने वे। मैनू काला चश्मा, ओ मैनू काला 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 काला, ओ मैनू काला चश्मा जचदा ए, जचदा ए गोरे मुखड़े ते, मैनू काला
everyone. I am your favorite mobile phone. I am electronic device. I was great sources of entertainment. I made your life easier. If you don't know anything, you can search with me. I will give you a solution for your question. You can send the message. You can make call with your friends and family. I have another face. Listen carefully. I distract your focus. I was disturb students' concentration. I causes the eye irritation, sleep related issues and etc. Little kids who use me, they become addicted to me. So please don't use more me, my dear friends. Thank you. Hello everyone. I know you know my name. Yes, I am Instagram. I am the word Instagram came from incident photo and telegram. I am the Instagram brought the story Futures 2016 through which the user can share some special moments visible for only 24 hours. I am the user can follow the desired people on Instagram to check their activities and stay updated. I am the Instagram was on a core in cyberbullying in the year 2017. Thank you. Hello everyone, I'm a junk food. I don't have a nutritional value, only harm to you. I have high salt and sugar content, so I was bad for your health. I am so tasty, but I cause many health issues for you. Cardiac issues, high blood pressure, and diabetics too. My enemies are fruit vegetable pulses. They are healthy, but I was dangerous for you. Finally, I would say one thing. Please don't eat pizza, burger, and other junk food. Eat only vegetables, fruits, nuts, pulses, and other healthy foods. Thank you. Hello everyone, I am a book. Books are known to be man's best friend. I am a powerhouse of knowledge and wisdom. There is no friend as loyal as a book. I have so much to give you, but do not ask anything to return. When you open me, you open your world. When you are collecting books, you are collecting happiness. Thank you.